பாருங்கள், அவியலுக்கு வந்து கேரட்டு, ட்ரம்ஸ்டிக்கு, இது வந்து சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பீன்ஸு, ஆஷ்கார்டு இப்படி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நறுக்கி நீட்டமாக நறுக்கி போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து குக் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டையும் போட்டுடுறேன். போட்டு மூடி வச்சிடுறேன். குக் ஆகட்டும், நம்ம பார்க்கலாம். வெந்திருக்கும். 5 மினிட்ஸ் ஆகிடுத்து. நல்லா வெந்தெடுத்து காயெல்லாம் முருங்கைக்காவுமே நல்லா வெந்துடுத்து. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகாய் இந்த இதை போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அவியலுக்கு வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா நிறையா இருக்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் தேங்காவை நிறையாவே போட்டிருக்கேன். இதோட ஒரு 2 கரண்டி தயிர் விட்டுக்கலாம். நிறைய வேண்டாம், ரொம்ப தண்ணியாக வேண்டாம். 2 கரண்டி தயிர் விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட அவியல் ரெடியாக எடுத்து நல்லா நிறைய தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும். கோகோனட் ஆயில் ரொம்பவும் கெட்டியாக இருக்குது. அதனால் நான் இந்த மிக்ஸி ஜாரையே அலம்பி விட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிக்கிறது. தேங்காயையும் விட்டு நல்லா கொதிக்கிறது. இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை மேலாக கொஞ்சம். அவ்வளோதான், நம்மளோட அவியல் ரெடி ஆகிடுது. நீங்களும் உங்கள் ஆத்தில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.